ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கோரும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது ஆட்சியில் சொத்து வரி, மின் கட்டணம், குடிநீர் கட்டணம், பால் விலையை ஆயிரக்கணக்கில் உயர்த்தியதை குறைக்க வேண்டும் என்று தோன்றவில்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ரயில்களின் கட்டணத்தை உயர்த்தும் மத்திய அரசின் முடிவு ஏற்கத்தக்கதல்ல. உடனடியாக ரயில் கட்டண உயர்வை கைவிடும்படி கேட்டுக்கொள்வதாக இபிஎஸ் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஆயிரக்கணக்கில் ஏற்பட்ட சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு, பதிவு கட்டணங்கள் உயர்வு என்று அரசின் அனைத்து வரி மற்றும் கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளன. இதனால் தமிழகத்தில் உள்ள நடுத்தர குடும்பங்களின் முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொள்ளையடிக்கப்பட்டு உள்ளதை பற்றி தினமும் கண்ணாடி முன் நின்று முதலமைச்சர் அவருடைய முகத்தை பார்க்கும் போது சிந்திக்கவில்லையா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக மக்களின் மகிழ்ச்சியை எல்லாம் கொள்ளையடித்த ஒருவர் களவாடுவது பற்றி புலம்புவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.